பின்னாடி நிக்கிறாங்கல்ல, அவங்க தான் கோயில் போட்டு உடைச்சவங்க. டேய் என்னடா பேசிட்டு நிக்கிறீங்க? எழுதுவாங்கடா. ஐயா இருங்க இருங்க. நில்லுங்க. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக சாமியை தண்டிப்பீங்களா? நீங்க தினமும் சாப்பிடுறீங்கல்ல, தினமும் குளிக்கிறீங்கல்ல, அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போறீங்கல்ல. எங்க சாமி என்னங்க பாவம் பண்ணுச்சு? இந்த கோயில் முழுக்க நூலாம்பட படிஞ்சு கிடக்கு. சாமி என்ன அனாதையா? நீங்களாம் எதுக்குங்க இருக்கீங்க? ஊர்க்காரங்களா? பூட்டி வச்ச கோயில பார்த்து கதவு ஓட்டையில இருந்து சாமி கும்பிட்டா சாமி நல்லது பண்ணுமா? நீங்க பண்ணது எப்படி இருக்கு தெரியுமா? சாமிய ஜெயில வச்ச மாதிரி இருக்கு. ஏங்க, திறந்தது தப்புன்னா பூட்டிட்டு போயிட போறோம், அதுக்காக எதுக்கு எங்களா அடிக்க வரீங்க? சும்மா இருந்த கோயில திறந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு பாராட்டாம கைய அடிச்சு உடைக்க வரீங்க? நீங்கெல்லாம் ஆம்பளைங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க, எங்க வேணாலும் போவீங்க. இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க எங்க போவாங்க? ஊர்ல ஒரு கோயில வச்சுக்கிட்டே சாமி கும்பிட வெளியூருக்கு போவாங்களா? இங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும், பிரச்சனை இருக்கும். இவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? நீங்க கொஞ்சமாவது பெண்களை பத்தி யோசிச்சீங்களா? ஏங்க நீங்க எல்லாம் பெரியவங்க தானே, நீங்களே இப்படி பண்ணா உங்க குழந்தைங்களாம் நாளைக்கு எங்க போவாங்க? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. நீங்க கோயிலை வச்சுக்கிட்டு அதை பூட்டி வர வச்சிருக்கீங்க. இது பாவம் இல்லையா? இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு எங்களுக்கு புத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல. கோயில திறந்தது தப்பு தானே, அதுக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு. இங்க பாருங்க மாமா, அவங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க 4 ஊருக்கு போறீங்க, போற பக்கம் தேவைப்படுற இடத்துல சாமி கும்பிட்டுக்குவீங்க. நம்ம ஊர் பொம்பளைங்களா எங்க போவோம்? எங்க பாவத்தையும் சோகத்தையும் யார்கிட்ட போய் சொல்றது? நாங்க கோயில பூட்டி வச்சதுனால என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல. வெளியூர்கார் யாரும் பொண்ணு கேட்டு வர மாட்டேங்கிறாங்க. சாமிய பூட்டி வச்சா எப்படி மழை பெய்யும்? இந்த ஊருக்கு எப்படி நல்லது நடக்கும்? அம்மன் அருள் இல்லாம நீங்கள என்னத்தை தான் வாழ போறீங்களோ? 10 வருஷமா இந்த ஊர்ல மழை கூட கிடையாது. நாங்க சாகரத்துக்குள்ள கோயில திறக்க மாட்டாங்களா? ஒரு முறையாவது இந்த சாமியை பார்த்து கும்பிட மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தோம்.